வணக்கம். நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம், கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கருணாபுரம் சுடுகாடு. தொடர்ந்து சுடுகாடு, பிணங்கள் எரியக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று கருணாபுரம் அந்த கிராமம் முழுவதுமே தற்பொழுது கண்ணீர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காட்சிகளைத்தான் நாம் காலையிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சுடுகாட்டில் நேற்று மட்டுமே 13 உடல்கள் எரியூட்டப்பட்டிருக்கிறது. அதேபோன்று 7 உடல்கள் பார்த்தோமேயானால் புதைக்கப்பட்டிருக்கிறது. இன்றுமே கூட ஒரு 10 உடல்கள் வரலாம் என்ற சூழ்நிலையில் தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டு, இங்கு சாணம், விறகு கட்டைகள் உள்ளிட்டவை கொண்டு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நேற்று பிதைக்கப்பட்டவர்களின் அந்த இறுதி காரியங்களும் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. அதேபோன்று அவர்கள் தங்களுடைய அஸ்திகளை எடுத்துக்கொண்டு அதை கரைப்பதற்கான அந்த பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் அப்பா, அம்மா இருவருமே நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில், சிறுவர்கள் தனியாக நின்று அந்த இறுதி காரியங்களை செய்து வரக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று 13 உடல்கள் இங்கு எரியூட்டப்பட்டது. அதேபோன்று மின்சார சுடுகாட்டில் 3 பிணங்கள் எரியூட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது கிறிஸ்தவ முறைப்படி 3 உடல்களும், இஸ்லாம் முறைப்படி 1 உடல் என பல்வேறு உடல்கள் இங்கு எரியூட்டப்பட்டு இருக்கிறது. இதற்கு அருகிலேயே உடல்கள் தொடர்ந்து புதைக்கப்பட்டும் வருகிறது. தற்பொழுது நாம் கருணாபுரம் காலையில் சென்று போன பொழுது அரசு மருத்துவமனை, அதாவது சேலம் அரசு மருத்துவமனை, கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, விழுப்புரம் அரசு மருத்துவமனையிலிருந்து உடல்கள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கிறது. காலையிலிருந்து 5ற்கும் மேற்பட்ட உடல்கள் தற்பொழுது கருணாபுரம் ஏரியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கருணாபுரம் சுடுகாடு முழுவதுமே பிணங்கள் எரியக்கூடிய காட்சிகள் தான் பார்க்கிறோம். இன்று மதியத்திற்கு பின்பு உடல்கள் இங்கு கொண்டு வந்தப்பட்டு எரியூடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கண்ணுக்குட்டி என்பவர் பார்த்தோமேனால் 20 வருடத்திற்கு மேலாக இந்த விஷச்சாராயத்தை அவர் விற்று வந்திருக்கிறார். தற்பொழுது அவர் விற்ற இந்த விஷச்சாராயத்தில் அதிக அளவிலான மெத்தனால் கலந்திருப்பதனால், இதை தெரியாமல் கூலி வேலைக்கு செல்பவர்கள், தினக்கூலி செய்பவர்கள், பெயிண்டர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த சாராயத்தினை வாங்கி அருந்திய நிலையில் நேற்று முன்தினம் வயிற்றுப்போக்கு, அதேபோன்று கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பல்வேறு உபாதைகள் இருந்தது. சிலருக்கு நுரைத்தள்ளி இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்கிறோம். இது போன்ற ஒரு கள்ளச்சாராயத்தினால் மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் தமிழகத்தில் இதற்கு முன்பு நடைபெறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த வருடம் கூட மரக்காணத்தில் 22 உயிர்கள் போன நிலையில் கள்ளக்குறிச்சியில் தற்பொழுது வரை 89 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்வது சுகுணாபுரத்தில் மட்டுமே 40ற்கும் மேற்பட்டோர்கள் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். மற்ற பகுதி விழுப்புரம், அதேபோன்று பாண்டிச்சேரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே தொடர்ந்து உடல்களானது இங்கு கொண்டு வரப்படுகிறது. அதேபோன்று புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலுமே கூட 6 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் சுகுணாபுரத்திலிருந்து உடல்களை கொண்டு சென்று அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு சுகுணாபுரம் சுடுகாடு முழுவதுமே தற்பொழுது பிணங்களை எரிக்கக்கூடிய காட்சிகள் தான் பார்க்கிறோம். நேற்று எரியூட்டப்பட்ட அந்த உடல்களில் இருந்து அஸ்திகளை எடுத்துக்கொண்டு இன்று அந்த இறுதி காரியங்களை தற்பொழுது செய்து வருகின்றனர். இன்று மதியத்திற்கு பின்பும் தொடர்ந்து உடல்கள் வரும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில், அதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது இந்த ஊராட்சி நிர்வாகம் செய்து வருகிறது. ஊராட்சி நிர்வாகம் சார்பாக இங்கு பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று அதிக அளவிலான போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அசம்பாவித சம்பவமோ அல்லது பிரச்சனைகளோ ஏற்பட்டு விடக்கூடாது என்பதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இங்கு சுகுணாபுரம் சுடுகாட்டு பார்த்தோமேனால் இங்கு விறகு கட்டைகள் முழுவதும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று வைக்கோல், சாண எரியூட்டிகள் உள்ளிட்டவை அதிக அளவில் இங்கு கொட்டப்பட்டிருக்கிறது. மதியத்திற்கு பின்பு இந்த உடல்கள் இங்கு எரியூட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இதுபோது 2வது நாளாக உடல்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருப்பதனால் கருணாபுரம் மக்கள் கண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோர விபத்து இனிமேல் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்று அரசுக்கு மிக அழுத்தமான கோரிக்கையை வைக்கிறார்கள். அதேபோன்று அம்மா, அப்பா இருவரையும் இழந்த அந்த குழந்தைகளுக்கான படிப்பு செலவை முழுவதுமாக அரசே ஏற்று அவர்கள் படிப்பு செலவை ஏற்க வேண்டும். அதேபோன்று வீடு இழந்தவர்களுக்கு வீடுகளை கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறார்கள். நாம் சென்றிருந்த பகுதி முழுவதுமே அடித்தட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதி. அவர்கள் தினக்கூலியை நம்பிதான் இருக்கிறார்கள். தற்பொழுது கணவர் இறந்திருப்பதனால் நாங்கள் அடுத்த வேளை சோற்றுக்கு என்ன செய்வது என்பது தெரியாமல் தத்தளிக்கக்கூடிய ஒரு காட்சி தான் நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து
கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் இருந்து உடல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதேபோன்று அரசியல் கட்சியின் முக்கிய தலைவர்கள் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்களும் இன்றைய தினம் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போலீசார் அதிக எண்ணிக்கையில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணுக்குட்டி, விஜயா, தாமோதரன் மூவருமே தற்பொழுது கடலூர் மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான ஜோசப் என்ற சின்னதுரையும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி அதிமுகவும் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அந்த வழக்கின் விசாரணையை தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்தி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.